ಗಿನಿಯವಿಯ ಗೇನ್ನ ನೀತಿ ಪೊತ್ತ ದೀಲಾ ಸೆವ್ವಂದಿಟ್ಟ ಹೊರ ಹೆಂದುನು ಪತ್ತ ಹೆದುವೆ ನೀತಿಂಜ ವರಿಯಕ வெடிக்கருட்ட நீதிஞ்ச டைப்பட்டிய வாகன லாஞ்சின தீலா என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. எனவே செவ்வந்தி தான் இதனுடைய பிரதான சூத்திரதாரி. கனைமுல்ல சஞ்சீவை கொலை செய்த பிரதான சூத்திரதாரி என்று கூறப்படுகிற நிலையில் அவருக்கு மேலே இன்னும் ஒருவர் இருந்திருக்கிறார் என்பதுதான் முக்கியமான தகவல். எனவே நீதித்துறையில் இருக்கிற சட்டத்தரணி ஒருவர் இந்த கொலைக்கு உதவி இருக்கிறார் என்பது இவ்வாறு தெரியப்படுத்தப்படுகிறது. சஞ்சீவ மரண ஆதாரக்கல லோயர் நோனா பாத்தால ஹித்தவத்தியக் என்பதான கேள்விக்குறியுடன் கூடிய செய்தியாக திவைன பத்திரிகையும் இவ்வாறு தந்திருக்கிறது. எனவே பாதாள குழுக்களோடு அவருக்கு தொடர்பு இருப்பதான தகவல்களும் இதன் மூலம் வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த சட்டத்தரணி இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். 72 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து அவர் விசாரிக்கப்பட இருக்கிறார். கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் கனைமுல்ல சஞ்சீவ படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இஷாரா செவ்வந்தி துப்பாக்கியை மறைத்து நீதிமன்றத்தில் எடுத்து வருவதற்காக தண்டனை சட்டக்கோவை நூலின் பிரதி உள்ளிட்ட பொருட்களை வழங்கிய பெண் சட்டத்தரணி ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்படுகிறார். குற்றச்செயலுக்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றத்தின் பேரில் மேற்படி சட்டத்தரணி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறுகிறார்கள். கனைமுல்ல சஞ்சீவ படுகொலை தற்போது கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள கோரலமகே மாந்தினு பத்மஸ்ரீ பெரேரா எனும் கேல்பத்ர பத்மேவினால் மேற்கொள்ளப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல் என விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது. மேலும் சந்தேகநபரான கேல்பத்ர பத்மேவினால் மேற்கொள்ளப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் சட்டவிரோதமான முறையில் துப்பாக்கிகளை சேகரித்து அவற்றை பதுக்கி வைத்தமை மற்றும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பிலும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வணிக குற்றப்பிரிவு தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தடுப்பு காவல் உள்ள கெஹல்பத்ர பத்மேவிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையின் போது கனைமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவத்தில் மேலும் பல விடயங்கள் தெரியவந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்தில் 5ஆம் இலக்க விசாரணை அறையில் வைத்து பிரபல பாதாள உலகக்குழு உறுப்பினரான சஞ்சீவ குமார சமாரத்ன எனப்படும் கனைமுல்ல சஞ்சீவ வழக்கு விசாரணையின் போது சட்டத்தண்ணி போல் விடமணிந்து வந்த துப்பாக்கிதாரியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். குறித்த சம்பவத்தில் துப்பாக்கிதாரி சட்டத்தண்ணி போல் விடமணிந்து நீதிமன்றத்திற்குள் நுழைவதற்காக உதவிகளை வழங்கிய பெண் சட்டத்தண்ணி ஒருவர் செவ்வாய்க்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 55 வயதுடைய கடவத்த பகுதியைச் சேர்ந்த பெண் சட்டத்தரணி ஒருவரை இவ்வாறு கைதாகி இருக்கிறார். சந்தேக நபர் சட்டத்தரணிகள் அணியும் 2 டைகள் தண்டனை சட்டக்கோவை நூலின் 2 பிரதிகள் சட்டத்தரணிகளின் வாகனங்களில் காட்சிப்படுத்தப்படும் அனுமதி பத்திரம் மற்றும் சட்டத்தரணிகள் சங்க வழங்கப்படும் சட்டத்தரணிகளுக்கான அடையாள அட்டை ஆகியவற்றை வழங்கி குற்றச்செயலுக்கு உதவியுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது. சம்பவத்தன்று இஷாரா செவ்வந்தியை துப்பாக்கி தண்டனை சட்டக்கோவையின் பிரதிநூலில் மறைத்து வைத்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து துப்பாக்கிதாரியிடம் வழங்கியிருந்தவை விசாரணைகளில் வெளிக்கொண்டு வரப்பட்டது. மேற்படி சந்தேக நபரை நீதிமன்ற உத்தரவின் பேரில் 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரணை செய்ய உள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் இவ்வாறு கூறியிருக்கிறது.